ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கில் நமக்கு ஃபஸ்ட் லெசன் நமது பூமியை பற்றின ஒரு லெசன் தான். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. வானில் சூரியனின் நிலையை காட்டும் அட்டவணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சூரியன் எப்போ உதிக்குது, எப்போ மறையுது, எந்த டைமில், நண்பகல், மத்தியானம், நல்ல சுட்டரிக்கக்கூடிய வெயில் என்ன டைமில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 5 days நமக்கு நோட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்கள், என்னென்ன டைமில் சூரிய உதயம் ஆகுது, நண்பகல் என்ன டைமுக்கு சூரியன் உச்சிக்கு வருது, மாலையில் என்ன டைமில் மறையுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்கு? 8. சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது? புதன். கீழ்காண்பனவற்றுள் கோள் அல்லாதது எது அப்படின்னா சூரியன் தான். வியாழன், பூமி, வெள்ளிலாம் அதெல்லாம் கோள். இது சூரியன் சூரிய குடும்பத்தில் ஒரு அங்கம். சூரிய குடும்பம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சூரிய குடும்பம் என்பது சூரியனையும் அதை சுற்றி வரும் 8 கோள்கள், குறுங்கோள்கள், நிலவுகள், சிறுகோள்கள், வால் நட்சத்திரங்கள் மற்றும் பிற விண்வெளி பொருட்களையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ சூரிய குடும்பம்னா வெறும் சூரியன் மட்டும் இருக்காது. சூரிய குடும்பத்தில் என்னென்ன இருக்கும்? 8 கோள்கள் இருக்கும், குறுங்கோள்கள் இருக்கும், நிலவுகள், நம்ம வானத்தில் நிலாலாம் தெரியுதுல்ல அது, அப்புறம் சிறு கோள்கள் இருக்கும், வால் நட்சத்திரங்கள் இருக்கும், அப்புறம் நிறைய விண்வெளி பொருட்கள்லாம் இந்த இடத்துல இருக்கும். எங்கள் சூரிய குடும்பத்தில் இருக்கும். இதெல்லாம் உள்ளடக்கியது தான் இது சூரிய குடும்பம். அடுத்து கோள்களின் பெயர்களை எழுதலாமா? பாருங்கள், சூரியன் இங்கே இருக்காங்களா? சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடியதே எழுதலாம். சூரியன் இங்கே இருக்காரு, இப்படி தான் இருக்கும். சூரிய குடும்பம் வளையங்களாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வளையத்தில் புதன், அடுத்து 2வது வெள்ளி, 3வது பூமி, 4வது செவ்வாய், 5வது வியாழன், 6வது சனி, 7வது யுரேனஸ், 8வது நெப்டியூன். மொத்தம் 8 கோள்கள் இருக்குன்னு சொல்கிறோமா? இப்போ சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் புதன். சரிங்களா? அதே மாதிரி சூரியனுக்கு மிக தொலைவில் இருக்கக்கூடிய கோள் நெப்டியூன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வெப்பமான கோள்கள் எவை? புதன் மற்றும் வெள்ளி. வெப்பம்னா சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய கோள் எப்படி இருக்கும்? ரொம்ப வெப்பமாக இருக்கும்ல, ஏன்னா சூரியன் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் வெப்பமான கோள்கள்னால் புதன் மற்றும் வெள்ளி. அடுத்து குளிர்ச்சியான கோள்கள் எவை அப்படின்னா யுரேனஸ், நெப்டியூன். ஏன்னா சூரியனுக்கு ரொம்ப தொலைவில் இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது. யுரேனஸும் நெப்டியூனும் ரொம்ப குளிர்ச்சியான கோள்கள். அடுத்து மிகவும் சிறிய கோள் புதன், மிகவும் பெரிய கோள் வியாழன். உங்களுக்கே தெரியும், ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது இதுதான், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது வியாழன். அடுத்து இரட்டை கோள்கள் என்பவை யாவை அப்படின்னா வெள்ளி மற்றும் பூமி தான் இரட்டை கோள்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? வளையங்கள் கொண்ட கோள் எது அப்படின்னா சனி கோளில் பாருங்கள் இந்த மாதிரி வளையம் இருக்கா? அப்போ வளையங்கள் உள்ள கோள் சனி. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கப்பா, செந்நிற கோள், செவப்பு கலரில் இருக்கக்கூடிய கோள் எதுனா செவ்வாய். அதனால தான் அந்த கோளுக்கு செவ்வாய்ன்ற பெயரே வந்ததுன்னு சொல்லுவாங்க. வளையங்கள் கொண்ட கோள் நம்ம பார்த்தோமா? சனி தான் வளையங்கள் உள்ள கோள். நீலக்கோள் என்னது? இப்போ நம்ம வாழக்கூடிய பூமி தான் நீலக்கோள். ஏன் நீலக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம பூமியில் தான் தண்ணீர் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம பூமியில் வாழ முடியுது. இல்லாட்டி நம்மளால் பூமியில் வாழ முடியாது. சரிங்களா? நம்ம எந்த கோள்லையும் வாழ முடியலை. பூமியில் மட்டும் ஏன் வாழ்கிறோம்? அங்கே தான் தண்ணி இருக்குது, காற்று இருக்குது, நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பூமியில், இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பூமியில் இருக்குது. சரிங்களா? அதனால அது நீலக்கோள். உறைந்த கோள், ரொம்ப உறைவான கோள் நெப்டியூன். ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப தொலைவில் இருக்குல்ல, அதனால. அடுத்து பாருங்கள், மிகப்பெரிய கோள் எது அப்படின்னா அது வியாழன். நம்மளே பார்த்தோமா? மிகப்பெரிய கோள் வியாழன். இங்கே பாருங்கள், உங்கள் காலச்சுவடியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுழல்வதற்கு 24 மணி நேரம் ஆகுது. பூமி இப்படி இருக்குன்னா அது தன்னையே இப்படி சுற்றிக்குருமா. சரிங்களா? அப்போ அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோன்னா 24 மணி நேரம். அதாவது நம்ம ஒரு நாள் சொல்கிறோம்ல, இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து நாளைக்கு 6 மணி வரையும் இருக்கக்கூடிய நாள் தான் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ அந்த 24 மணி நேரம். அதே மாதிரி சூரியன், பூமி தன்னையும் சுற்றிக்கிட்டோம், அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? சூரியனையும் சுற்றி வரும்ல. இந்த மாதிரி சூரியன் இங்கே இருக்குன்னா அந்த சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. சுற்றி இப்படி ஒவ்வொரு இடத்துல வருது தானே. இந்த மாதிரி வரும்போது அதை எடுத்துக்கொள்ள காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365.25 நாட்கள். எவ்வளோ நாள்? 365.25 நாட்கள். சரிங்களா? அப்போ அந்த நாள் தான் நம்ம ஒரு வருடம் அப்படின்னு சொல்கிறோமா? ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். சரிங்களா? அதுதான் ஒரு வருடம். அப்போ சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு ஒரு நாள் ஆகிறது. பூமி பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு ஒரு நாள் ஆகிறது. பூமி சூரியனை சேர்த்து சுற்றுவதற்கு ஒரு வருடம் ஆகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, சூரிய குடும்பத்தில் என்ன நல்லா இருக்குது பாருங்கள். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழும் பூமி. என்னது?
சாரி, இது நான் வாழும் பேரண்டம். பேரண்டம் தான் இந்த மாதிரி இருக்கும். அந்த பேரண்டத்தில் எங்கே இருக்கும்னா நான் வாழும் விண்மீன் திரள் மண்டலம் எதுனா பால்வழி மண்டலம். ஃபஸ்ட்டு பேரண்டம், அதுக்கடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பால்வழி மண்டலம். அந்த பால்வழி மண்டலத்தில் இருக்கக்கூடியது தான் ஒன்று சூரிய குடும்பம். சரிங்களா? அந்த சூரிய குடும்பத்தில் தான் நம்ம எங்கே இருக்கோம், பூமியில் வாழ்கிறோம். அதில் பூமியில் எங்கே இருக்கோம், ஆசிய கண்டத்தில் இருக்கோம். ஆசிய கண்டத்தில் இந்தியா என்ற நாட்டில் வாழ்கிறோம். இந்திய நாட்டில் தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் வாழ்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வாழக்கூடிய மாவட்டம் எதுவோ அதை இங்கே எழுதுங்க. சரிங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருச்சின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் எந்த மாவட்டத்தில் வாழ்கிறீங்களோ அந்த மாவட்டத்தோட பேர், உங்களோட ஊர் பேர் இங்கே எழுதணும். எந்த ஊர், மாவட்டம், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊர். அதே மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளி என்ன பள்ளி, எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க, உங்களுடைய பெயர். சரிங்களாப்பா? அதில் நீங்களே எழுதணும். அப்போ நம்ம எப்படி இருக்கோம், பெரிய பேரண்டம். அந்த பேரண்டத்துக்குள்ளே பால்வழி மண்டலம் இருக்குது, அதுக்குள்ளே சூரிய குடும்பம், அதுக்குள்ளே பூமி இருக்குது, அந்த பூமியில் இந்தியா ஆசிய கண்டம் இருக்குது, ஆசிய கண்டத்தில் இந்தியா நாடு இருக்குது, இந்திய நாட்டுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம படிக்கக்கூடிய பள்ளியின் பெயர், அதே மாதிரி எத்தனாவது வகுப்பு படிக்கிறோம், நம்மளோட பெயர், இதெல்லாம் நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, தாத்தா இனியனை அழைத்து சென்று நுங்கு வாங்கி கொடுத்தார் எனில் இது எந்த பருவகாலம்? நுங்கெல்லாம் எப்போ சாப்பிடுவோம், ரொம்ப வெயில் காலத்தில் தானே சாப்பிடுவோம், அது கோடை காலம். அடுத்து மழை பெய்தால் ராணி குடைப்பிடித்து கொண்டு கடைக்கு சென்றாள் எனில் அது எந்த மாதமாக இருந்திருக்கும்? செப்டம்பர் மாதமாக இருந்திருக்கும். எப்போ தான் மழை வரக்கூடிய காலம். அதே மாதிரி கயல் தன் அப்பாவுடன் பள்ளிக்கு புறப்பட்டாள். அப்போது அவள் அம்மா குல்லாவையும் ஸ்வெட்டரையும் மறக்காமல் அணிந்து செல்லுமாறு கூறினார். இந்நிகழ்வு நடந்திருக்கும் காலம் எதுன்னா குளிர்காலம். குளிர்காலத்தில் தான் குல்லா ஸ்வெட்டர்லாம் நம்ம நல்லா போடுவோம். அதே மாதிரி கோடைக்காலம் என்பது எந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குதுன்னா மார்ச் முதல் மே வரை இருக்கக்கூடிய காலம் தான் கோடை காலம். நமக்கு சம்மர் லீவ்லாம் விட்டுருவாங்களே, கோடை விடுமுறை, அதெல்லாம் எப்போ, மார்ச்லேருந்து மே. மார்ச்சில் எக்ஸாம் முடிச்சிடும், ஏப்ரல் மே 2 months நமக்கு லீவாக இருக்கும். அடுத்து பாருங்க, பூமியில் பருவகாலங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன? எவ்வாறுலாம் அந்த பருவகாலங்கள், பூமி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக சுற்றாது. அது என்ன பண்ணும், 23 டிகிரி சாய்வாக அமைந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதால் பருவகாலங்கள் ஏற்படுகின்றன. இப்போ பருவகாலங்கள் நம்ம குளிர்காலம், வெயில் காலம், மழைக்காலம் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த பருவகால மாற்றங்கள் எதனால் ஏற்படுகிறதுனா இந்த பூமி இருக்குல்ல, இந்த மாதிரி 23 டிகிரி சாய்வாக சுற்றுமா. 23 டிகிரி சாஞ்சுக்கிட்டு இப்படி சுற்றும் போது அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு மற்றும் சூரியனை சுற்றி வரும்போது தான் பருவகாலங்கள் ஏற்படுகின்றன. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, பூமியில் உண்டாகும் கீழ்காணும் மாற்றங்களுக்கு காரணமான இயக்கத்தை டிக் செய்க. பாருங்க, சுழலுதல், சுற்றுதல் அப்படின்னா என்ன? சூரியன் தன்னைத்தானே சுழன்றும், தன்னைத்தானே சுற்றிக்கிச்சுன்னா அது சுழலுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனை சுற்றி வருது அப்படின்னா அது சுற்றுதல் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் உங்களையே நீங்கள் சுற்றிக்கிறீங்க அப்படின்னா அது சுழலுதல். பம்பரம் என்ன சொல்லுவோம், சுற்றுதல் சொல்ல மாட்டோம். பம்பரம் சுழல்கிறது. பம்பரம் என்ன பண்ணும், அதுவே தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறதுல, அதனால் அது சுழலுதல். அந்த பம்பரம் நடுவில் ஒரு பொருள் வச்சு அது சுற்றி வருதுன்னா அது சுற்றி வருதல் அப்படின்னு சொல்லி காரணம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு நாள் காலையில் மாலையில் ஏற்படுதுன்னா அது சுழலுதல். காலை மாலை இரவு அப்படின்ற ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அது சுழலுதல். ஏன்னா சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் ஏற்படுகிறது. இந்த மாதிரி மழைக்காலம், வெயில் காலம் அப்படின்லாம் வந்துச்சுன்னா அது சுற்றுதல். பூமி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படும் பருவகாலங்கள். அதே மாதிரி இங்கே என்னதான் இருக்குது, இங்கேயும் குளிர்காலம். சரிங்களா? அப்போ சுற்றுதல். இங்கே பாருங்க, நைட்டு நிலா வந்திருக்கு. இது பகல், இது இரவு. பகல் இரவு மாறுபாடு ஏற்படுவது சூரியன் தன்னைத்தானே சுழல்வதால் ஏற்படுகிறது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, மாதங்களுக்கு ஏற்ப பருவ காலத்தில் உள்ள படங்களை வரைக. கோடை காலம்னா என்ன சாப்பிடுவோம், தர்பூசணி சாப்பிடுவோம். குளிர்காலத்தில் நல்லா காஃபி டீ வச்சு குடிப்போம். மழைக்காலம் மழை வரும். சரிங்களா? அப்போ எந்தெந்த மாதங்களில் என்னென்ன காலங்கள் வரும் பார்த்தீங்கன்னா, ஜூன் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். ஜூனில் மழைக்காலம் வந்துடும். மார்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் காலம், கோடை காலம். பிப்ரவரியில் குளிர்காலமாக இருக்கும். ஜூலைலையும் மழைக்காலம், ஜூன் ஜூலையில் மழை வரும். டிசம்பரில் பார்த்தீங்கன்னா என்ன காலம், குளிர்காலம். அப்போ என்ன செய்வோம், டீ சாப்பிடுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா கண்டங்களுக்கு இடையே உள்ள பெருங்கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலுக்கு அருகே அமைந்துள்ள கண்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா. அடுத்து இந்திய பெருங்கடலுக்கு அருகே அமைந்துள்ள கண்டங்கள் ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா. அடுத்து மிகப்பெரிய கண்டம் ஆசியா, மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. சரிங்களாப்பா? அடுத்து கண்டங்களின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், இது என்னது, இதுதான் நம்ம வாழக்கூடிய பூமி.
பூமியில் வந்து ஒவ்வொரு கண்டங்களும் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளே பூமி வரைபடம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து வட அமெரிக்கா, இங்கே தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, இங்கே ஆசியா, இங்கே ஆஸ்திரேலியா, அடுத்து இங்கே அண்டார்டிகா. சரிங்களா? மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்குது நமக்கு? 7 கண்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். நம்ம எங்கே இருக்கோம்? ஆசிய கண்டத்தில். இங்கே பாருங்கள், இந்தியா. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் இந்தியாவோட வடிவமைப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வட அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் அமைந்துள்ளேன் நான் யார் அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்து ஆப்பிரிக்காவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையில் அமைந்துள்ள கடல் இந்திய பெருங்கடல். அப்புறம் வட அமெரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு மேலே அமைந்துள்ளது ஆர்டிக் பெருங்கடல். உங்களுக்கு இந்த பூமியிலே தெரியும் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து வட அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் அமைந்துள்ளேன். வட அமெரிக்கா, ஐரோப்பா, இந்த கடல் வந்து என்ன கடல் கேட்டிருக்காங்க. என்ன கடல்பா இருக்குது? அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்து ஆப்பிரிக்காவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையில், ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இடையில், இதெல்லாம் என்னது? இந்திய பெருங்கடல் சொல்லுவோமா? இங்கேயே நம்ம படிக்கிறோம்ல, இதெல்லாம் இந்திய பெருங்கடல். அடுத்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு மேலே அமைந்துள்ளது ஆர்டிக் பெருங்கடல். இந்த வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா இந்த மேலே இருக்குல்ல, இது வந்து ஆர்டிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வட அமெரிக்காவிற்கு மேற்கிலும் ஆசியாவிற்கு கிழக்கிலும் உள்ள பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். வட அமெரிக்கா மேற்குனா இது, ஆசியாவுக்கு கிழக்குனா இது. ஒரு பூமி வந்து இப்படி சுற்றி வரும்போது இப்படி தானே வருது. ஸோ இந்த பாகம் எல்லாமே என்ன பாகம் அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். சரிங்களா? அடுத்து அண்டார்டிகாவிற்கு மேலே அமைந்துள்ளேன் யாருன்னா தென்பெருங்கடல். இங்கே இதெல்லாம் தென்பெருங்கடல். சரிங்களா? அடுத்து பாருங்க, நட்சத்திரங்களின் தொகுப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. நட்சத்திரங்களின் தொகுப்பு வந்து விண்மீன் திரள் மண்டலம். அப்புறம் அளவிட முடியாததும் வெளிப்புறமாக விரிவடைந்து கொண்டே இருப்பதும் எதுனா பேரண்டம். அடுத்து நமது விண்மீன் திரள் மண்டலத்தின் பெயர் என்னன்னா பால்வழி மண்டலம். பால்வழி மண்டலத்துக்குள்ளதான் சூரிய குடும்பம் இருக்கு. பேரண்டத்தில் காணப்படுபவற்றை பட்டியலிடுக. என்னெல்லாம் பேரண்டத்தில் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விண்மீன் திரள் மண்டலங்கள், அப்புறம் விண்மீன்கள், கோள்கள், குறுங்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள், எரிக்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள், இதெல்லாமே பேரண்டத்தில் காணப்படக்கூடிய பொருட்கள். அடுத்து பாருங்க, ஒளிந்துள்ள வான் பொருட்களை கண்டுபிடித்து வட்டமிடுகன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது பார்த்தீங்கன்னா குறுங்கோள்கள், இது சூரியன், செவ்வாய், பூமி, இங்கே நட்சத்திரங்கள், நட்சத்திரம், இங்கே விண்கற்கள், துகள்கள், புதன், வெள்ளி, துணைக்கோள்கள், விண்மீன்கள். சரிங்களா? அப்புறம் வரிசைப்படுத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பெரியது எது வந்து சிறியதுக்கு நம்ம வரிசைப்படுத்தணும். எது பெரியது? பேரண்டம். அடுத்தது வந்து பால்வழி மண்டலம், அடுத்து சூரிய குடும்பம், அடுத்து பூமி. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், நானே உருவாக்குவேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு பிடித்த கோளை வரைந்து தானியங்களை ஒட்டி அக்கோளை பற்றி எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் எனக்கு பிடித்த கோள் வந்து பூமின்னு வரைஞ்சிருக்கேன். இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, தானியங்களை ஒட்டணும். நான் கலர் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் இருக்குல்ல, அரிசி, பருப்பு, இந்த மாதிரி இதெல்லாம், அதில் என்ன கோள் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த தானியங்களை எடுத்து ஒட்டலாம். இல்லை அந்த தானியங்களுக்கு வண்ணமிட்டு இந்த மாதிரி வரைஞ்சி ஒட்டிக்கிறலாம். சரிங்களா? பாருங்கள், நான் பூமியை பற்றி எழுதியிருக்கேன். பூமி சூரியனிலிருந்து 3வது கோள். இது உயிரினங்கள் வாழும் ஒரே கோள். இது சுமார் 71% தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 24 மணி நேரம் ஆகிறது. நம்ம சொன்னோம்ல, இதனால் நமக்கு இரவும் பகலும் உருவாகிறது. பூமி சூரியனை சுற்றி வருவதால் பருவ காலங்கள் உருவாகின்றன. அப்போ இரவு பகல் மாற்றம் வந்து சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் ஏற்படுகிறது. பருவகால மாற்றங்கள் பூமி வந்து சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படுகிறது. அடுத்து பாருங்க, வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா? பாருங்க, நீலக்கோள் என்று அழைக்கப்படுவது பூமி. அப்புறம் காலையிலும் மாலையிலும் நீங்கள் என்னை வானத்தில் பார்க்கலாம். நான் சூரிய குடும்பத்தில் 2வதாக உள்ள வெப்பமான கோள் எது? வெள்ளி. அப்புறம் வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டுங்களா. பாருங்க, புதன், பூமி, செவ்வாயெல்லாம் கோள்கள். பேரண்டம்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்து செவ்வாய்னா சிவப்புன்னு சொல்கிறோம். எது நீளமாக இருந்துச்சு? பூமி தான் நீளம். அடுத்து பாருங்க, கபிலனுக்கு 3ஆம் பருவ தேர் முடிந்த பின்பு விடுமுறை விடப்பட்டது. விடுமுறைக்கு பாட்டி வீட்டிற்கு செல்ல பருத்தி ஆடைகளுடன் தயாரானான். அவ்விடுமுறையில் வரும் பருவ காலம் எது? விடுமுறைனாலே கோடை காலத்தில் தான் நமக்கு விடுமுறை வரும். அடுத்து பாருங்கப்பா, உலகில் உள்ள கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்களின் எண்ணிக்கை முறையே எத்தனை இருக்குது? கண்டங்கள் 7 கண்டங்கள், பெருங்கடல்கள் 5 பெருங்கடல்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க, கன்னியாகுமரி கடற்கரையில் சூரிய உதயம் மற்றும் மறைவினை பார்க்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இந்நிகழ்வுடன் தொடர்புடைய பூமியின் இயக்கத்தை தேர்ந்தெடுக்குக. என்ன இயக்கம்? சுழலுதல். என்னது? சுழலுதல். தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் தான் சூரிய உதயம் மற்றும் மறைவெல்லாம் பார்க்க முடியும். அடுத்து பால்வழி மண்டலம் என்பது விண்மீன் திரள் மண்டலத்தில் ஒன்றாகும். அடுத்து வளவனுக்கு குளிர்காலம் பிடிக்காததால் கோடைகால வருகைக்காக காத்திருக்கிறார். பின்வருவனவற்றுள் அவர் ஆசையை நிறைவேற்றுவது எது? பூமி சுற்றுதல். பூமி சுற்றுதல் மூலமாக தான் என்ன வரும்? குளிர்காலம் போய் கோடைக்காலம் வரும். பருவகால மாற்றங்கள் வந்து பூமி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படுகிறது. அப்போ பூமி வந்து சுற்றுதல்.
அடுத்து கோளரங்கத்தில் மாணவர்கள் வளையங்கள் உள்ள கோளை பார்த்தனர். அவர்கள் பார்த்த கோள் எது? எது வளையங்கள் உள்ள கோள்? சனிக்கோள் தான் வளையங்கள் இருக்கக்கூடிய கோள். சரிங்களா? அந்த ஆன்சருக்கு உண்டான இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்து கலர் பண்ணிக்கிறணும். அடுத்து மாதத் தேர்வு பார்க்கலாமா? மாதத் தேர்வு இந்த பத்தியை படிச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க? தொலைநோக்கி வழியாக மாணவர்கள் பார்த்த மிகப்பெரிய கோள் எது? வியாழன். அடுத்து திரையரங்கில் காண்பிக்கப்பட்ட எரிந்து கொண்டே விழும் பொருள் எதுனா? விண்கற்கள். அடுத்து சோவியா தொலைநோக்கியில் பார்க்காத கோள்கள் எத்தனை? அவற்றின் பெயர்களை எழுதுக. சோவியா தொலைநோக்கியில் பார்க்காத கோள் வந்து 3. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி, யுரேனஸ், நெப்டியூன். சரிங்களா? அடுத்து மாணவர்கள் பார்த்த விண்மீன் திரள் மண்டலம் பால்வழி மண்டலம். அடுத்து வானத்திரையரங்கில் மாணவர்கள் பூமியின் அழகை கண்டு ரசித்தனர். இந்த பூமியின் அழகை பாதுகாக்க நீ என்ன செய்வாய்? என்னெல்லாம் நம்ம செய்யணும் பூமியை பாதுகாக்கணும்னா? நிறைய மரங்கள் நடணும். நிறைய மரங்கள் நட்டாலே நம்ம பூமியை அழிவிலிருந்து பாதுகாக்கலாம். அப்புறம் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்தல். இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அதெல்லாம் குறைக்கணும். அப்புறம் மாசுபடுத்தும் பொருட்களை குறைத்தல். மாசுபடுத்திகள் அப்படின்னும் போது காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி மாசுபடுத்திகள், அந்த மாசுபடக்கூடிய செயல்கள்லாம் நம்ம குறைக்கணும். இப்போ காற்று மாசுபடுனா நம்ம வாகனங்களை வந்து அளவாக பயன்படுத்தணும். இன்னொன்று வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் வாகனங்களை எடுத்து செல்வது தவறு, நடந்தே செல்லணும். அதே மாதிரி நீர் மாசுபாடு, நீரில் வந்து எந்த ஒரு குப்பை குளங்கள்லாம் கலக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அதை அப்பப்போ சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த பூமியோட அழகை வந்து நம்ம பாதுகாக்கலாம். சரிங்களாப்பா? இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.